ஏற்ற களங்கள்னா என்னன்னா, பசுக்கள் வந்து நல்ல பாலை பொழிவதற்கு சரி இருக்கின்றன, பொழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா, அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். அது எப்படி ஆகும்? அப்படின்னா, இறைவன் வந்து கருணையை மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றான். எப்படின்னா, அதான் சொன்ன மாரி பால் எடுக்க, எடுக்க அவன் வந்து இது பெரிய பாத்திரம். மாட்டுக்கு வந்து இது பெரிய பாத்திரமா, சின்ன பாத்திரமான்லாம் தெரியாது. அதற்கு பால வர்ஷிக்கணும். அது மட்டும் தான் தெரியும். அப்படி இறைவன் தன் முன்னாடி நிக்கிறவன் பெரிய ஆளா, சின்ன ஆளா, இப்ப நம்மளான்னா விஐபி டிக்கெட்டு இதெல்லாம் சொல்றோம். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு எல்லாருமே எல்லாம். அத விட என்னன்னா, எத்தன பாத்திரம் வருகின்றது. அவனுக்கு அது கவல கிடையாது. கணக்கு கிடையாது. என்ட்ட இன்னைக்கு இவ்வளோதான்ப்பா எனக்கு கருணை இருக்கு. ஆமா. 9 நான் to கதவ 5 மூடிக்கிறேன். நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டான். 9 to 5 லாம் எவ்வளோ கிடையாது. பேர் வந்தாலும் லட்சத்துல வராங்க. அத்தனை பேருக்கும் அனுகிரகம் குடுத்து செஞ்சு கொண்டே இருக்கின்றான். ஆனா, இந்த அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான பக்குவம். பாத்திரமாக பக்குவம் நம்ம அடையாத ஏற்று வச்சுக்கணும் இல்லையா? அது எப்படி முடியும்? இவ அதுதான் கேட்கிறா. நான் ஒரு ஏற்ற களமாக, சரியான பாத்திரமாக பக்குவத்தோட வந்து இருக்கின்றேன். வந்திருக்கிறோம். ஏன்னா எப்படி முன்னாடி நல்ல பாத்திரம் வந்தால் பால் வீணாகாம கறக்குமோ, அப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு நாங்க நாங்கள் வந்திருக்கோம். நீ அந்த நீ அந்த பாத்திரத்தை பசுவை போல பாத்திரத்தை நிரப்பு. நிறுத்தாம எனக்கு கருணையை மழையாக பொழிய வேண்டும் ஒரு வேண்டுதலை வைக்கின்றான். அடுத்த என்ன சொல்றான்னா, அது எப்படி நான் வந்து ஏற்ற களமா மாறிட முடியும்? பிறந்த அன்னைக்கே நான் ஞானி ஆயிட முடியுமா? முடியாது. அதற்குத்தான் தகுந்த ஆச்சாரியர்களை கொண்டு அவர்களிடம் சென்று அவர்களிடமிருந்து விஷய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அந்த அவனுடைய அனுகிரகத்திற்கு ஏற்றது போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.